ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீடிங் இருக்க போகுது. ஸோ 1 or 2 கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீடிங் பார்க்கலாம். படிச்சுட்டு இருக்கிறவங்க ஓகே, அடுத்து என்ன படிக்க போகிறீங்களா, அதாவது உங்களுடைய கரியர் க்ரோத் எப்படி இருக்க போகுது, என்ன கிடைக்குதோ நம்ம பார்க்கலாம். ஓகே, Four of Pentacles, Devil, what is this, 7 of Cups, 9 of Cups, 3 of Wands, Ace of Cups, 7 of Cups. அதாவது உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சில விஷயங்களில் பயம் இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்டடீஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. பட் சம்வாட் உங்கள் ஸ்டடீஸ் சம்டைம்ஸ் எப்படி ஆகுது, உங்கள் இமோஷ்னல் ரிலேட்டடாக ஸ்பாயில் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெவில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை சுற்றி சம் டாக்ஸிக் எனர்ஜி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம். ஓகே, இல்லை ஒவ்வொரு இமோஷ்னல் ஆகிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை 9 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் ரொம்ப அப்சசிவாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருக்கலாம், ரைட்? அண்ட் வாட் இஸ் தட் டெவில்? 10 of Wands. ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பட் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க, ரைட்? ஐ ஃபீல் இது எப்படி இருக்கலாம்னா, தூங்காமல் சாப்பிடாம சரியாக அவங்கள கவனிக்காமல் அதிகமாக ஓவர் எஃபர்ட் போடும்போது என்னாகுது, ஓவர் டயர்ட் ஆகும், ரைட்? சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் அப்படி இருக்கும்போது என்னாகும்னா நிறைய கோபம் வரும், சுற்றி இருக்கவங்களோட ஒரு மனப்பிரச்சனை ஏற்படும், இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லாமே டைமுக்கு பண்ணிட்டா அது எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அண்டு நீங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதோ எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை சேரும். சில பேர் எக்ஸாம் எழுதி அப்ராட் போகணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நியூ கரியர் உங்களுக்கு அமையும் சான்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் வரலாம், அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்பொழுது புது நியூ பிகினிங் உங்களுடைய கரியரில் இருக்க போகுது. சப்போஸ் சில பேருக்கு இது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சுற்றி சில டாக்ஸிக் சிச்சுவேஷன், உங்கள் படிப்பை படிக்க விடாமல் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். இல்லை நீங்கள் எதுக்காவது அடிக்டாக இருக்கலாம், இந்த ஃபோன் பார்க்குறது, கேம்ஸு விளையாடுறது, இது மாதிரி ஏதாவது அடிக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு என்ன சொல்கிறது, அதை விடுறது கொஞ்சம் உங்களுக்கு சில பேருக்கு அதை விடுறது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணலாம். பட் அதை விட்டுட்டா தான் ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த அடிக்ஷனை நீங்கள் விடணும். ஆக்சுவலி சில பேருக்கு ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குது. ஓகே, what is this Ace of Cups? Page of Wands.
ஸோ நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வரும். கரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதான் சாய்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. சரியான சாய்ஸஸை எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், 9 ஆஃப் கப்ஸ். உங்களுடைய ஆசை என்ன, விருப்பம் என்ன அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. அது அந்த ஒரு ரொம்ப இன்டலெக்சுவலாக வந்து பிளான் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ சில பேர் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போகணுன்றதுக்காக உங்களுடைய சில பல ஆசைகளை கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து ஸ்டெப் எடுப்பீங்க. 6 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இமோஷ்னலாக வந்து பாதிக்கப்பட வேண்டாம். ஓகே, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இமோஷ்னலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை சப்போஸ் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ், நீங்கள் வந்து எதை அடையணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது ரொம்பவே சீக்கிரமாக உங்களை நோக்கி வருது. ஓகேவா? எஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் இதுவரையும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. எக்ஸாம் எழுதியிருக்கலாம், இல்லை அது ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ஒரு செலிப்ரேஷனை பார்க்க முடியுது, ரைட்? 1க்கும் 2க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வரும். சாய்ஸஸ் இருக்கும். சில டாக்ஸிக் சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து பேர்டன் ஏற்படுத்தலாம். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டு லாஸ்ட் மினிட் மொத்தமாக எல்லாத்தையும் படிக்கும்போது அதிகமாக வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அந்த ஹேபிட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது சில பேருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் கரியர் ரிலேட்டடாக. ஸோ இவ்வளோ தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது உங்கள் கரியரில் அப்படின்னா இப்போ வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்குது. எஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு எண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு குட் கம்யூனிகேஷன் ஆர் ஒரு குட் ஆஃபர், குட் நியூஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் அது ரிலேட்டடாக எனர்ஜெட்டிக்காக வந்து எஃபர்ட் போடுவீங்க. ஓகேவா? உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணலாம். திடீர்னு அவங்கள்ட்ட இருந்து ஒரு கால் மெசேஜ் வரலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஜூனியராக இருக்கும்போது ஒரே கிளாஸில் படிச்சிருந்துருக்கலாம். ஓகே, அவங்கள விடுறதுக்கு நீங்கள் மனசு இல்லாமல் இருக்கலாம். சில பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களும் வந்து உங்கள்கிட்ட போயிட்டு இருக்கலாம். ஸோ இமோஷ்னலாக வந்து கரியர் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். எவ்வளோ தான் இமோஷன்ஸ் லைஃப்பில் போயிட்டு இருந்தாலும் அது ஒரு ஓரமாக வச்சுட்டு படிக்கும்போது படிக்கிறத மட்டும் கவனம் செலுத்தினா சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு எப்போவுமே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.